படத்தில் சூரியன்ற ஒரு நடிகர் வந்து எல்லா கோட்டையும் அழிங்க முதல்லேருந்து போடுவா அந்த கதையில தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க திமுக. புரியுதுங்களா? மாற்றத்தை நோக்கி வந்த பயணம், இது மக்களை நோக்கி வந்த பயணம், மிகப்பெரிய ஒரு எழுச்சியை நோக்கிய பயணம். தான் யாருன்றதை நிரூபிச்சுட்டு இங்கே வந்திருக்கிறாரு. மிகப்பெரிய உச்சபட்சத்தை தூக்கி எரிஞ்சிட்டு இன்னைக்கு வந்திருக்கிறாரு. மக்களுடைய வேதனையில் பங்கெடுக்கணும்னு வந்திருக்கிறாரு. மக்களுக்காக வந்து களத்தில் நிற்கணுன்றதை வந்து நிற்கிறாரு. உங்களைப் போல் எங்கேயுமே ஊர் சுற்றிக்கிட்டு இல்லை அவர். புரியுதுங்களா? இங்கே ஒரு எஸ்ஓபி வரணும், உங்களுக்கு வந்த உடனே தான் அது நாங்கள் அது வரைக்கும் ஊர் சுற்றுவோம், நாங்கள் ரோட் ஷோ நடத்துவோம், உங்களுக்காக ஒரு வட்டத்தை அமைச்சிக்கிட்டு இருக்கீங்கல்ல, உங்களுடைய அமைச்சர்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறீங்களா, அப்பேற்பட்ட ஒரு மறைமுக நிர்வாகம் தமிழக வெற்றி கழகத்தில் நடக்காது. அதை தான் அண்ணன் திருமா போன்றவர்கள் கூட ரூமுக்குள்ளே பேச வேண்டிய விஷயத்தை தம்பி வெளிப்படையாக பேசிட்டாருன்னு முன்வைக்கும்போது கூட இங்கே எந்த விதமான ஒளிவும் மறைவும் இல்லைன்றதை தமிழக வெற்றி கழகம் முதல் மாநாட்டிலே பிரகடனப்படுத்திடுச்சு. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொன்னது. அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு.